ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. இது எப்படி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 5 கரண்டி போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. வேறு அனதர் ஃப்ளேவர் ஆயில்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அதோட ஸ்மெல் வரும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதும் நான் 4 பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நீளமாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டேஜில் தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா தக்காளி கம்மியாக தான் எடுக்கணும். இல்லைனா தக்காளியோட ஃப்ளேவர் அதில் அதிகமாக இறங்கி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பாதி போல் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, பூண்டு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும். நான் 1/2 கிலோ போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நான் இதை ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அது குழஞ்சிடும் சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். நான் 1 கிலோ போல் எலும்பு உள்ள துண்டு எடுத்திருக்கேன். அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இந்த மசாலா அந்த எண்ணெயெல்லாம் கறியில் இறங்குற மாதிரி. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த கறிக்குள்ளே ஃப்ளேவர் இறங்கும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ 1/2 கப் போல் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் குறைவாக வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதை நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி பாதி போல் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அரிசி 1 கப்பில் அளக்குறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் தான் அரிசி அளந்தேன் 1 கப் அளவுக்கு. அதனால் இதுலேயே நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க.
சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போது ஒரு 8 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்ட அப்புறத்துலேருந்து நம்ம வந்து ரொம்ப வேகமாக கிண்டக்கூடாது, ஏன்னா அரிசி உடஞ்சி குழஞ்சிடும். இப்போ இதில் அரிசிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, இப்போ அரிசிக்கு தேவையானதை மட்டும் போடுங்க. நம்ம அரிசி போட்ட அப்புறம் வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது. அப்படி தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து ரொம்ப அப்படி ஈரப்பதமாக கொலன்னு ஆகிடும். இதை வந்து லைட்டாக அப்பப்போ கலரி விடணும் வேகிற வரைக்கும், இல்லைனா வந்து பாதி வெந்து பாதி வேகாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக தொடங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கரண்டியோட பின்புறத்தில் லைட்டாக கலருங்க, ஏன்னா அப்படி கலரும் போது அரிசி வந்து உடையாது. இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே சாதம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரண்டியோட பின்புறத்தில் தான் கலக்கணும், இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சிடும். இப்போ வந்து சாதம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்துருச்சு, லைட்டாக தண்ணி கோத்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வந்து தம் கட்டணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் கட்டக்கூடாது, இல்லை ஓவராகவும் வேகக்கூடாது, அப்புறம் சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிக்கனமான இரும்பு தவா இல்லை பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க, அதை வந்து இது மேலே வச்சுடுங்க. இப்போ வந்து உள்ளே இருக்க சூட்லேயே அது வந்து நல்லா வெந்துடும். அந்த இரும்பு தவா மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளோட அந்த ஏர் வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கும். இப்போ வந்து 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நான் இதை வந்து இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.